தெரியாம சொல்றோம், அதெல்லாம் வேற. ஆனா ஒவ்வொரு நாளும் பாசுரம் சொல்லும் போது என்ன சொல்றோம்? எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும் உந்தனோடு உற்றமே யாவோம். அதுதானே அவர் கீதையில சொன்னாரு. எனக்குன்னே ஒரு ஜீவன் கிடையில, எனக்கு என்னையே எல்லாமாகவும் நினைத்து கொண்டிருக்கிறவன் ஒருத்தர் எனக்கு கிடைக்கவே இல்லைன்னு பெருமாளே கஷ்டப்பட்டாரு. ஆனா இந்த திருப்பாவை அந்த பெருமாளுக்கு யாரெல்லாம் திருப்பாவையை படிக்கிறார்களோ, அது தெரிஞ்சு படிக்கிறாங்களோ தெரியாம படிக்கிறாங்களோ எப்படி படிக்கிறாங்களோ, இந்த ஆண்டாள் என்ன பண்ணிட்டா, இந்த திருப்பாவையை படிச்சிங்கன்னு சொன்னா இந்த திருப்பாவையில் இருக்கிற வரி, அதுவும் கடைசியாக கொண்டு போய் வச்சா பாருங்க, அது டெய்லி 30 படிக்க மாட்டோம், அட்லீஸ்ட் 2 பாசுரமாக சேவா காலத்தப்ப சேவிப்பாங்கன்னு சொல்லி உமக்கே நாம் ஆட்சேபம். எப்படி? எற்றைக்கும் ஏழேழு பிறவிக்கும்னு சொல்லி பெருமாளுடைய கவலையையே போக்கினது இந்த திருப்பாவை.